செம்ம மழை பெய்யுது கேரளாவில். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். யார் ட்ரிப்பு வந்தாலும் இந்த டைம் வாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ 4000 RPM போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு ஜங்ஷன் வரும். அங்கேருந்து நம்ம பிரேக்கு பிடிச்சி வண்டியை ஸ்லோ பண்ணால் தான் ஹாய் எவ்ரி ஒன், பேக் டு நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கன்னியாகுமரியிலேருந்து அடூர் தான் போக போகிறோம் ஒரு ட்ரோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. போகிற வழிக்கு நம்ம பைக்கோட ஸ்பெக்கு அண்டு ட்ராவல் எப்படி இருக்குது, இதோட க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி தான் பேசுவோம். அண்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ் மூட்டில் ஸோ அதெல்லாம் பார்த்து தான் போகணும். ஏன்னா போலீஸ் பிரச்சனை வரை இருக்கும். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நம்ம அடுத்த ஸ்டேட்டுக்கு எடுத்து போக முடியாது. ஆக்சுவலி நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அது தமிழ்நாடு தான் வரும். ஸோ கேரளாவில் போகிறோம். ஸோ பார்த்து சேஃபாக நம்ம வண்டி ஓட்டணும். ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம ஆக்ஷன் 5 நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் செட்டிங்ஸ் தான் ஃபோனில் பார்த்துட்ருக்கேன். ஓகே தான். EV வேல்யூ +0 +3 வச்சுருக்கேன். நான் எப்போவும் +3 வச்சு தான் எடுப்பேன். அண்டு கிளைமேட்டோட ஓகே தான். கொஞ்சம் இங்கே மழை கிளைமேட்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். டோட்டலி 300 கிலோமீட்டர் இருக்குது அப் அண்ட் டவுன். ஒரு வாக்கு 150, ஒரு வாக்கு 150, அப்போ 300 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பைபாஸ் தான் போக போகிறோம். ஒரு 50 கிலோமீட்டர் பைபாஸ் தான். அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர் பைபாஸ். ஸோ அந்த டைமில் ஃபுல்லாக க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி தான் போக போகிறேன். அது க்ரூஸ் கண்ட்ரோல் வேறு எதுவுமே இல்லை. நம்ம த்ரோட்டில் கொடுக்க தேவையில்லை. லைக் க்ரூஸ் பட்டன் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம போனால் போதும். நம்ம காரில் இருக்க மாதிரி சேம் இதுதான். நம்ம கிளச்சோ கியரோ சம்திங் ஏதாவது நம்ம பிரேக் ஏதாவது யூஸ் பண்ணால் கூட ஸ்பீடு கம்மியாகும் அண்டு க்ரூஸ் கண்ட்ரோல் கட் ஆஃப் ஆகும். இதுதான் க்ரூஸ் கண்ட்ரோல் சுவிட்சு. நான் இது யூஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ண போகிறேன். பிகாஸ் நம்ம த்ரோட்டில் கொடுத்து நம்ம கை பெயின் இருக்காது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ண தான் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் நிறைய ஸ்பெக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. லைக் அதர் பைக்கை கம்பேர் பண்ணும்போது நிறைய ஸ்பெக் இருக்குது. இதில் 4 ரைடிங் மோட் இருக்குது. டூரர், ரேலி, அப்புறம் வேறு 2 மோடு கூட இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது டூரர் மோடு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். மற்ற பைக் மாதிரி நம்ம பைக்கில் ஏற முடியாது. நான் கொஞ்சம் ஷார்ட் ஹைட்டு. ஸோ அதனால் எனக்கு நார்மலாக ஏற கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கால் ஃபுல்லாக வந்து வராது. ஸோ அதனால் நான் எப்படின்னா இதில் சவுட்டி தான் ஏற முடியும். அதாவது நார்மலாக மற்ற பைக்கில் ஏற மாதிரி கால் அந்த பக்கம் போட்டு ஏற முடியாது. ஸோ இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா 300 கிலோமீட்டர் கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ டூரர் மோடில் தான் இருக்கேன். இப்போது கன்னியாகுமரிக்கு எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு கன்னியாகுமரி பைபாஸ். அதாவது கன்னியாகுமரியிலேருந்து கோவளத்துக்கு போகிற பைபாஸ். ஸோ அதனால் இங்கே மோஸ்ட்லி வண்டிகள் அதிகமாக தான் வரும். ஆனால் பைபாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது நான் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ண போகிறேன். இப்போ 6th கியர் போட்டாச்சு. அண்டு ஸ்பீடு கூட 60 வந்துட்டேன். ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ க்ரூஸ் ஆன் ஆகிடுச்சு. இப்போது நான் ஸ்பீடு கொஞ்சம் செட் பண்ண போகிறேன். 64 வச்சுருக்கேன். பாப்பா இது எப்படி போகுதுன்னு. ஓகே, க்ரூஸ் செட் ஆகிடுச்சு. காய்ஸ், அம்மாக்கு இன்றைக்கி பெட்டோம் காய்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. செம்ம மழை வருது. ஐயோ செத்த. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல் கட் பண்ணுவோம். அடுத்த ஜங்ஷனில் போய் ஒதுங்க வேண்டியது. பைபாஸ் ஒதுங்க இடமே இல்லை. பார்க்கலாம்.
ஷிட். ரெயின்கோட். ஓகே கைஸ், ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். சம்மர் ரெயின், அதான் ரெயின் கோட் வாங்கியிருக்கேன். இதை பார்த்தா தெரியும், ஃபுல்லு ரெயின். ஓகே, என்னோடய ஃபோனை நான் உள்ளே வைக்கல. அடுத்து ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் போட்டு அங்கே வைக்கலாம். செம்ம மழை பெய்யுது கேரளாவில். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். யார் ட்ரிப்பு வந்தாலும் இந்த டைம் வாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மழையை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு திருப்பி வர முடியும். ஸோ அதனால தான் நான் இப்போ போகிறேன். இங்கே வெயிலும் அடிக்குது, ஆனால் மழையும் பெய்யுது. அதுதான் இங்கே கேரளாவோட கிளைமேட் இப்போ இருக்குது. சம்டைம்ஸ் வெயிலாக இருக்குது, சம்டைம்ஸ் மழையாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு செம்ம மழை, ஒரு ரெஷ்ஷில் தான் மழை பெய்யுது இப்போது. ஃபுல்லாக வெயில் அடிக்குது. ஏப்பா முடியலடா சாமி. என்ன வியூ பாயிண்ட், செம்மையாக இருக்குது பிரிட்ஜு. எங்கள் உள்ள கிளைமேட் தான் கணிக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது கேரளாவில். சம்டைம்ஸில் சம் பிளேஸில் மழை பெய்யுது, சம் பிளேஸில் மழை பெய்யல அப்படி. ஸோ இந்த பைக் எடுத்துகிட்டு இதுதான் நான் போகிற லாங் ட்ரிப்பு. ட்ரிப்பு நான் அவ்வளோ போனதில்லை. ஆனால் இந்த பைக் எடுத்தப்பறம் போகிற லாங் ட்ரிப் இதுதான். 150 கிலோமீட்டர் ஒரு வாக்கு. அப்போ ரெண்டு சைடு சேர்த்து ஒரு 300 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும். நான் மெயினாக இந்த ரைடு மெயின் ரீசன் என்னென்னா, இப்போ 500 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு 800 கிலோமீட்டர் ஆனால் தான் என்னோடய வண்டி சர்வீஸ் கொடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த ரைடு போகிறேன். இது முடிச்சுட்டு அடுத்த வாட்டி பெங்களூர், கூர்கு அந்த சைடு, அப்படியே பெங்களூர் அந்த சைடு அப்படியே கறங்கி வர போகிறோம். அப்படியே கொடைக்கானல் அந்த சைடு சுற்றி வர போகிறோம். ஸோ அப்போது அதுக்கு முன்னாடி நான் சர்வீஸ் விட்டால் தான் எனக்கு அந்த வண்டி கிளியராக இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போதைக்கு சின்ன ரைடு போயிட்டு சர்வீஸ் விட்டு அடுத்த ரைடு கொஞ்சம் பெரிய ரைடு அந்த மாதிரி போகலான்னு பார்க்குறோம். ஓகே கைஸ், அப்போது நம்ம ட்ரோனை வாங்கியாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. திருப்பி ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஹெவி ரெயின். அப்போ ஸ்டாப் பண்ணி தான் போக முடியும். ஸ்டாப் பண்ணி தான் போக முடியுது. க்ளவுஸ் மாட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் கவர் பண்ண வேண்டியது திருப்பி. போகிற வழிக்கு ஏதாச்சும் பார்ப்போம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஆனால் ரெயின் இருக்கிறனால போக ஒரு மனசே வர மாட்டேங்குது. ஃபுல்லாக ரெயினாக இருக்குது, எங்கே பார்த்தோன்னா ரெயினாக இருக்குது. ஸோ அதுதான் சரி பார்க்கலாம். போகிற வழிக்கு மேக்ஸிமம் நம்ம பைக்கோட 2-3 கிளிப்பாச்சும் ட்ரோன் எடுத்துகிட்டு போயிடலாம். ட்ரோன் கையில் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரோன் ஷூட் 2 எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் நான் இதுக்கு ட்ரோன் வச்சு நான் பைக்கோட எப்படியே போடல. ஸோ அதுதான் பார்ப்போம். ஆனால் மழை தான் ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப மழை பெய்யுது இங்கே. முடிஞ்ச எல்லோரும் கேரளா வந்து விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு கிளைமேட்டு. பைக்கில் வாங்க, செம்மையாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட் பண்ணுறதுக்கு. ஓகே, இது சிட்டிக்குள்ளே போகிறதுனால இப்போது நம்ம கொட்டாரக்கரை தாண்டி வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ண முடியல. ஏன்னா எங்கே ஆக்டிவேட் பண்ணாலும் சடனாக பிரேக் பிடிக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் தூரம் தாண்டின அப்புறம் மேக்ஸிமம் பிரேக் பிடிக்க தேவை இருக்கா. ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் போடலாம்.
நியரில் வந்துட்டோம், இன்னும் 100 கிலோமீட்டர் தான், முடிச்சிடலாம். ஒரு 1 ஹவர்லேயே கவர் பண்ண பார்க்குறேன். பார்த்தீங்களா கேரளா புது பஸ், இதோட கேரளா மினி பஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ப்ரைவேட் பஸ்ஸு தான் போகிறது. இப்போ எக்ஸாக்டாக நம்ம ஆயூர்னு ஒரு பிளேஸில் தான் இருக்கோம். ஓகே, கடவுள் புண்ணியத்தில் இந்த 100 கிலோமீட்டர் மழை பெய்யாமல் இருந்தால் வீட்டு போய் சேர்ந்துடலாம், இல்லைன்னா திருப்பி நினைய வேண்டியது தான். ஜாக்கெட் கூட நல்லா தான் இருக்குது, ஸோ அதனால் பெருசாக மழை உள்ளே வரல. ஆனால் கையில் ட்ரோன் இருக்குது, ஸோ அதனால் ஃபுல்லாக மழை நினச்சிட்டு போக முடியாது. ஓ ஷிட், வண்டி ஃபுல்லாக சேராயிடுச்சு. வீட்டில் கொண்டு போய் கழுவ வேண்டியதான். இல்லை, வண்டி எப்படி சர்வீஸ் வரணும், ஸோ அதனால் கம்மனில் அவங்க வாஷ் பண்ணி தந்துடுவாங்க. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஏற்றுவோம். நான் க்ரூஸ் கண்ட்ரோல் திருப்பி ஆக்டிவேட் பண்ணுறேன். ஓகே, 57 இருக்குது. 63 வச்சிடலாம், அது கரெக்டான பொசிஷன். ஏன்னா அது 4000 RPM கிளியராக போயிட்டுருக்கும், ஸோ அதனால் 63 வச்சிடுறேன். அண்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய மெயின் விஷயம் என்னென்னா, பேக்கில் உள்ள பிரேக் பிடிச்சா கண்டிப்பாக வண்டி நிற்காது, வண்டி ஸ்டாப் ஆகுது, வண்டி ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரெண்டு பிரேக் பிடிச்சா மட்டும் தான் க்ரூஸ் கண்ட்ரோல் கட் ஆகுது. ஸோ யாராக இருந்தாலும் பைக் எடுத்துகிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இது செக் பண்ணி பாருங்கள், எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அண்ட் எப்படி நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. கிளச் அண்ட் ஃப்ரெண்டு பிரேக் பிடிச்சா மட்டும் தான் வண்டி இதாகுது, கண்ட்ரோல் ஆகுது, க்ரூஸ் கட் ஆகுது. இல்லைனா க்ரூஸ் கட் ஆகாது, வண்டி ஆம் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் எதுவுமே பண்ணல, வண்டி அதுக்கு மட்டும் தான் ஓடுது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரூஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது.